ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 8வது நாள் வலை இலக்கிக்கிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா மக்களும் ஒவ்வொரு லைக் போட்டு போங்க. நம்ம இப்போ ஆழ்கடலில் வலை தண்ணியில் பெய்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு வலையை கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கட்டாப்பு வலை வாங்கியிருக்கோம். 5-6 மீன் வந்திருக்கு. இது இருட்டாக இருக்கிறனால அந்தளவுக்கு வீடியோ தெளிவு இருக்காது, அதனால் வச்சுருக்கேன். இந்த பெரிய கோலாலாம் வந்துச்சு. ஆமாம், 2 டன்னு வலை உள்ளே வந்திருக்கு. அடுத்து 2 டன்னு வலையை வாங்க போகிறாங்க. அதை முன்னாடி கம்பை தூக்கிட்டாங்க. ஆமாம், பார்த்துக்குங்க. ரேடர் சிக்னல் போயா அந்த வீஞ்சில் வலையை போட்டுட்டு இழுக்க போகிறாங்க. ஆமாம், நான் தான் போய் இழுக்கணும். பார்த்துக்கிடுவோம். 2 கட்டாப்பு வலையும் உள்ளே வந்துட்டு மொத்த மீன்களையும் உள்ளே இறக்கி கொடுக்க போகிறோம் நம்ம. ஆமாம், பார்த்துக்கிடுங்க. மீன்கள் எல்லாம் இதில் இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க. ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவு. ஆமாம், அந்த வீடியோவை பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு லைக் போட்டு போங்க மக்களை. எனக்காண்டி ஒரே ஒரு லைக். ஆமாம், 4 டன்னு வலை உள்ளே வந்திருக்குது. இன்னொரு 6 டன்னு வலை தண்ணிக்குள்ளே கிடக்கு நமக்கு. ஆமாம், அடுத்து அந்த 6 டன் வலையும் வாங்கணும். 6 டன்னு வலை தண்ணிக்குள்ளே நிற்கிது நமக்கு. கோலா குட்டியை இறக்கி கொடுக்காங்க. சின்ன கோலா தான், கையில் இறக்கி கொடுத்துருவோம். ஆமாம், அந்த மீனுக்கு பேர் வந்து கோலா குட்டி. சின்ன கோலா தான், அதனால் கையிலே இறக்கி கொடுத்துருவாங்க மக்களை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 2 டன்னு வலையை நம்ம வாங்கி முடிச்சிட்டோம். ஆமாம், பார்த்துக்கிடுங்க. அதில் வந்த மீன்களை சூறைகள் தான் வந்திருக்கு, வரி சூறைகள். ஆமாம், அவங்க எல்லாம் வலை கெட்டுற ஆளுக்கு, அதனால் கட்டிட்டு குறுக்கு வலிக்குன்னு படுத்து கிடக்காங்க. நாங்கள் எல்லாம் வலையை வாங்கிட்டு அந்த மீன்களை ஐஸ் பெட்டிக்குள்ளே இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க மீன் எடுத்து கொடுக்காங்க. இவங்க வால் சுறாவுக்கு குடல் எடுக்காங்க மக்களே. வந்திருக்கிற வால் ஷார்க்குக்கு குடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் நல்லா படுத்து எடுக்காப்புல. ஆமாம், வலை கட்டிட்டு குறுக்கு வலிக்கும், மிச்சமாக வலிக்கும் எங்களுக்கு. அதனால் இப்படியே குனிஞ்சு நிமிந்து தான் கெட்டணும். வேறு வழி இல்லை, தொழில் அப்படித்தான். பார்த்துக்குங்க. நல்லா விடிஞ்சிட்டு அடுத்த வலையை பிடிக்கிறதுக்கு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த கெட்டாப்பு வலையை பிடிக்க இந்த வால் சுறா குட்டிகளை பூரா உள்ளே இறக்கி கொடுக்கணும். காக்கா கத்திக்கிட்டே இருக்குது பக்கத்தில். நான் என்ன செய்வேன்? இந்த கிடக்கு அடுத்த கொடி கம்பு. போட்டு பக்கத்தில் வந்துட்டு கொடி கம்பு கிட்ட. ஆமாம், பார்த்துக்கிடுங்க. கொடிக்கம்பு பக்கத்தில் வந்துட்டு வாங்க போய் கொடிக்கம்பை தூக்குவோம். கொடிக்கம்பை தூக்கிட்டு வலையை பிடிச்சி இழுத்தோம். மடக்கி போட்டாச்சு. ஆமாம், மடக்கி போட்டிருக்கு. பிறத்த போய் காப்பி குடிக்க போகிறோம். காப்பி குடிக்கணும் அப்படிங்கிற ஆளுக்க வாங்க. ஃபஸ்ட்டு போய் காப்பியை குடிப்போம். வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. காப்பினா வெறும் காப்பி மட்டும் குடிக்க மாட்டோம் மக்களே. மில்க் பிஸ்கட்டு 2-3 பண்டலு, மேரிகோல்டு பிஸ்கட் 2-3 பண்டலு. ஆமாம், அதுபோக சேவு, மிச்சரு, வறுவல், முறுக்கு, இது எல்லாமே இருக்கும். மனம் போல் அள்ளி தும்பும். அப்படின்னா தான் வயிறு பசி தாங்கும் எங்களுக்கு. இந்த வலையை வாங்க ஆரம்பித்தாச்சு. ஆமாம், வலை வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இதில் வீஞ்சில் ஒரு மீன் வந்திருக்கு, அதை கழிக்காங்க. அடுத்த மீன் வருதான்னு பார்ப்போம். நானும் சைடில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வருதான்னு பார்க்கலாம். வந்துச்சுன்னா செல்லை தண்ணிக்குள்ளே போட்டுருவேன்.
வாங்க மக்களே அடுத்து ஒரு சூறா வந்துட்டு ஒரு சூறா வருது, வெள்ளை அடிக்குது. அந்த வருது பாருங்க வீஞ்சில், நல்லா வெள்ளை அடிச்சிச்சு. அதனால் கரெக்டாக பார்த்துட்டேன். அந்த வீஞ்சில் வருது, பார்த்துக்கிடுங்க. அழகாக தூக்கி அப்படி கையில் கொடுத்துருவாங்க, இந்தாங்க அப்படின்னு. அதை நம்ம ஓரமாக வச்சு கழிப்போம். அவங்க வலை அடுக்கிற ஆளுக்கு வலை அடுக்கிக்கிட்டே தான் இருக்கணும், மிஷினை நிப்பாட்ட மாட்டாங்க. டைம் ஆனால் மீன் பூரா ஒரு மாதிரி ஒன்றுக்காமல் போயிடும். அதனால் ஆமாம், அடுத்த மீன் வருது மக்களே. பாருங்கள், வெள்ளை அடிச்சுக்கிட்டே வருதா தண்ணிக்குள்ளேருந்து. இப்படி தான் நாங்கள் முன்னாடியே மீனை பார்ப்போம். ஆமாம், அந்த மீன் வருது பார்த்துக்குங்க. வீஞ்சில் வரும். இப்போ அழகாக உள்ளே வந்துடும். அதை அப்படியே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அவர் கீழே போட்டுட்டாப்புல. இந்த பையன் இந்த மீனை அப்படியே எடுத்துருவான் உடனே. இந்த கழிச்சிட்டாங்களா, இந்த மாதிரி எடுத்துருவாங்க. வேலை பார்க்குற நேரம் இந்த மீனை கழிக்கும்போது செல்லை இப்படி தான் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் வச்சா தண்ணி போட்டுரும். அதனால் கையிலையும் வச்சுக்கிட்டு பையிலையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கேன் தெரியுமா. ஒரு ஃபிஷர்மேன் தான். அப்படி இருந்தும் நான் போகிற போட்டில் எனக்கு இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வீடியோ எடுத்து போடுறேன் மக்களே. ஆமாம், எனக்காண்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அது போதும் எனக்கு. ஒவ்வொரு லைக்கை தட்டி விட்ருங்க. அடுத்து மீன் வருதான்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப நேரமாக ஒரு மீன் கூட வரலை. 3/4 மணி நேரம் கழித்து ஒரு சூறா வருது. அடுத்து இந்த பார்த்துக்கிடுங்க, ஒரு சூறா வந்திருக்குது. வாங்க அடுத்து என்ன மீன் வருதுன்னு போய் பார்ப்போம். வேறு என்ன செய்ய, செல்லை கையில் வச்சுக்கிட்டு இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஓகே மக்களே, வலை வந்து முடிச்சுட்டு ஆமாம் இந்த ஷார்க்கை இறக்கி கொடுக்கணும். இது ஒரு பேப்பர் சுறா. ஆமாம், இது அந்தளவுக்கு ரேட்டு போகாது. அதனால் இதை பேப்பர் சுறா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேப்பர் சுறா சூறைகள் அவ்வளோத்தையுமே பெட்டிகளை இறக்கி கொடுக்கணும். வாங்க பெட்டிகளை போய் இறக்கி கொடுப்போம். ஆமாம், இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு பெரிய கோலா ஒன்று வந்திருக்கு மக்களே நம்ம வலையில். ஆமாம், வலை வாங்கிட்டு இருந்தோம். வலை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வலையில் ஒரு பெரிய கோலா ஒன்று வந்திருக்குது. ஆமாம், அதை குதித்து கயிறு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கயிறு வச்சு கப்பியில் அடித்து தூக்கணும். இப்போ பார்த்துக்கிடுங்க, ஒரு பெரிய மீன். இதை இப்படி தான் தண்ணிக்குள்ளே குதித்து கயிறு வைப்பாங்க. ஆழ்கடலில் எவ்வளோ காற்று கிடந்தாலும் இப்படி தான் கயிறு இறங்கி வைக்கணும். சும்மா தூக்கணும்னா அந்த மீன் உடஞ்சி ஒன்றுக்காமல் ஆயிரும். எஸ்பின்னுருவாங்க கரையை வந்து பார்த்தா. கயிறு வச்சுட்டு மேலே ஏறுறாப்புல இந்த மீனை நாங்கள் கயிறை டைட் பண்ணி மேலே தூக்குவோம். தூக்கி உள்ளே வச்சுட்டு முன்ன வலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஆமாம், இந்த வலையை வாங்கி முடிச்சுட்டு தான் அதை ஐஸ் பெட்டியில் இறக்கி கொடுப்போம். ஆமாம், அவ்வளோதான். வலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு பெட்டிகளை இறக்கி கொடுக்க போகிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஆமாம், இதில் பொடி சூறைகள்லாம் நிறையா வந்திருக்குது. அவ்வளோத்தையும் உள்ளே இறக்கி கொடுக்கணும். அந்த சூறைகர் அவ்வளோத்தையுமே உள்ளே இறக்கிற வேண்டியதான்.
எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வலையெல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதான். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.